இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா எண்கிழமையின் இறுதி நாள். நாளைய தினம் நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுவோம். இன்றைய நற்செய்தியிலே புனித மார்க்கு சுருக்கமாக இயேசுவின் உயிர்த்த இயேசு சீடர்களுக்கும் பிறருக்கும் காட்சி அளித்ததை அவர் சுருக்கமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். நான் இன்றைய முதல் வாசகத்தை பற்றி உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். முதல் வாசகத்தில் நாம் என்ன கேட்டோம்? சீடர்கள் இயேசுவின் உயிர்த்த இயேசுவை அனுபவித்த பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். அவருடைய பெயரில் போதிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பதில் என்ன? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது. அதான் சொல்கிறாங்க. நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் எடுத்துரைக்க முடியாமல் இருக்க முடியாது. யாரும் எங்களை நிறுத்த முடியாது. பிறகு அவங்க ரொம்ப அவங்கள புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் அதற்கு இணங்கவில்லை. கடைசியாக மக்களுக்கு பயந்து, ஏனென்றால் மக்கள் நம்ப தொடங்கிவிட்டார்கள், மக்களுக்கு பயந்து அவர்களை விடுதலை செய்கிறார்கள். விடுதலை செய்யும் போதும் அந்த இயேசுவின் பெயரால் நீங்கள் போதிக்கக்கூடாது என்று சொல்லி விடுதலை செய்கிறார்கள். இந்த முதல் வாசகத்தை வாசிக்கும்போது நான் நம்முடைய திருத்தந்தையை பற்றி நினைத்தேன். நம்முடைய திருத்தந்தையுடைய வாழ்க்கையும் இன்றைய முதல் வாசகத்தில் சீடர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தார்களோ அதே போல்தான். திருத்தந்தை பிரான்சிஸ் தொடக்கத்தில் இருந்தே அவர் முற்றிலும் இறைவன் ஓடி இணைந்து இறைவனுக்கு விருப்பப்பட்டதை மட்டும் செய்பவராக அவர் இருக்கின்றார். அதே வேளையில் எல்லா திருத்தந்தையர்களும் ஆவியாரால் செயல்பட்டவர்கள்தான், அதில் ஒரு குறையும் இல்லை. அந்த திருத்தந்தை நல்லவர், இந்த திருத்தந்தை நல்லவர், அப்படி ஒன்றும் இல்லை. அவர்கள் செயல்படுவது ஆவியாரால். எனவே அந்தந்த சமயத்திற்கு, அந்தந்த நேரத்திற்கு, திருச்சபையின் அந்தந்த நிலைக்கு ஏற்பட்ட திருத்தந்தையர்களை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். சில ரைட்டப்ஸ், இன்னைக்கு நம்ம சில ரைட்டப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை மக்கள் பரப்புகிறார்கள். இல்லை, திரு அவையானது ஆவியாரால் செயல்படுகிறது. ஆனால் அந்த நிலைக்கு ஏற்ப திருத்தந்தையர்களை ஆவியார்தான் செயல்பட வைக்கிறார். எனவே அந்த நேரத்திற்கு தேவையானதை அவர்கள் செய்வார்கள். நம்முடைய திருத்தந்தையும் அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற நேரத்தில் அங்கே மிக குழப்பங்கள் இருந்தன. முக்கியமாக கூரியா, ரோமன் கூரியா திருச்சபையில். அதனால்தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் தி 16th, 16ஆம் பெனடிக்ட், அந்த நிலையில் அவர் கஷ்டப்பட்டு அவர் உடனே ரிசைன் பண்ணினார். நான் தொடர்ந்து இந்த பதவியில் இருந்தால் அது பிறரால் மற்ற முறையில் அவர்கள் எடுத்து செல்வார்கள், அது திரு அவை பாதிக்கப்படும் என்று நினைத்துதான் அவர் ரிசைன் பண்ணினார். அப்போதுதான் அந்த நிலையில்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தையாக நியமிக்கப்படுகிறார். அவர் தொடக்கத்தில் இருந்தே வேறு வகையாக செயல்பட்டிருந்தார். நிறைய விமர்சனங்கள் அவரை பற்றி இருக்கின்றன, இப்போதும் இருக்கின்றன. அவர் உயிர் வாழ்ந்தபோது எவ்வளவோ விமர்சனங்கள்.
அவரை பற்றி எவ்வளவோ எல்லாம் எழுதினார்கள். காண்ட் ஹி பிஹேவ் லைக் அ போப்? ஈவன் தட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் மேட். காண்ட் ஹி பிஹேவ் லைக் அ போப்? எங்கெல்லாம் போகிறாரு, எதெல்லாம் செய்கிறாரு, ஒரு டிசிப்ளின் இல்லை. அவர் பேசுறது எடுத்தறிஞ்சது மாதிரி பேசுகிறாரு. அது பிளவுகளை உண்டு பண்ணும், அது சில மாற்றங்களை உண்டு பண்ணும். எப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் அவரை பற்றி இருந்தன. காண்ட் ஹி பிஹேவ் லைக் அ போப்? ஆனால் அவர்களை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர் திருத்தந்தை பிரான்சிஸ் தான் கண்டதையும் கேட்டதையும் அவர் அறிவித்தார், செயல்பாட்டில் கொண்டு வந்தார். யாராலையும் அவரை தடுக்க முடியவில்லை. இன்றைய நற்செய்தியில் நாம் சீடர்களை பார்த்தது போல். ஆனால் சீடர்களை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் மக்கள் அவர்களிடம் நம்பினார்கள். அதே போல் திருத்தந்தையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் உலக மக்கள் அனைவரும் அவரை விரும்பினார்கள். அவர் காட்டிய வழியில் செல்வதற்கு ஆசைப்பட்டார்கள், விருப்பப்பட்டார்கள். அதனால் யாரும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் ஆவியாரின் செயல்பாட்டால் திரு அவைக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று எல்லா இடமும் இன்று அடக்கம் நடக்கப் போகிறது. எல்லா இடமும் நிறைய மக்கள் அழுவார்கள். ஆனால் நான் சொல்வது, நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லாருக்கும் இறக்க வேண்டியது தான். திருத்தந்தை இறந்து விட்டால் எவ்வளோ நல்ல இறப்பு. அதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று தெரியுமா? அவர் நல்லா செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், அவர் அப்படியே இருக்கணும். அப்போ நம்மளும் அப்படியே இருப்போம். அது தேவையில்லை. அவர் நல்லதே செய்கிறார், நல்லதே சொல்கிறார். நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அவர் எதையெல்லாம் சொன்னார், திரு அவையானது இயேசுவின் சான்றாக மாறுவதற்கு எதெல்லாம் எடுத்து காட்டினார். நாம் நினைப்பது என்ன? அவர் அப்படியே சொல்லிட்டு இருக்கட்டு, நாம் அப்படியே இருப்போம். அவர் சொன்னது, அவர் கேட்டது, அவர் அனுபவித்தது எல்லாவற்றையும் நமக்கு சொன்னார். எதற்காக? நம்மிடம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, திரு அவையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. நம்ம எப்போது நினைப்பது, நல்ல திருத்தந்தை அவர் நல்லா சொல்லுகிறார், என்ன பயன்? அப்படியே சொல்லிட்டு போகலாம், நம்ம அப்படியே தான் இருப்போம். ஆனால் திருத்தந்தை அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு. அந்த முடிவின் போதாவது நாம் நினைக்க வேண்டும், இதையெல்லாம் சொன்னாரு, இதையெல்லாம் செய்தாரு, நாம் அதை போல் வாழ்க்கை நடத்த வேண்டாமா? அதுதான் என்னுடைய நோக்கம். நிறைய பேர் இன்றைக்கு நிறைய எழுதுகிறாங்க. ஐயோ, என்னெல்லாம் எழுதுகிறாங்க. திருத்தந்தையை பற்றி ஒரு குறவும் இல்லை. யூடியூப்பில் எல்லாம் ரொம்ப நிரம்பி கிடக்குது. எங்கே போய் அழுத்தினாலும் திருத்தந்தையை பற்றி யாராவது பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை சொல்லிகிட்ருக்குறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. யாராவது செய்கிறாங்களா? யாராவது செய்கிறாங்களா? திருத்தந்தைக்கு கவலையாக இருக்கும். ஏன் நான் இதெல்லாம் செய்தேனே, இதையெல்லாம் சொன்னேனே, யாராவது அப்படி வாழ்கிறார்களா, செய்கிறார்களா? இன்றைக்கு அவருக்கு நாம் இரங்கல் கொடுக்க வேண்டும் என்றால் அதுதான் இரங்கல். நிறைய வார்த்தைகளை சொல்லி அவரை புகழ்வது அவருக்கு தேவையில்லை. அவர் எந்த படிப்பினைகளை நமக்கு கொடுத்தாரோ அந்த படிப்பினைகளை நாம் பின்பற்ற வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அதுதான் உண்மையான இரங்கல் என்று திருத்தந்தை பிரான்சிஸுக்கு. எனவே நான் இன்று இந்த மறைவுரையின் போது என்னுடைய சில அனுபவங்களை நான் உங்களோடு பகிர விரும்புகிறேன். I have met him personally several times. போப் பெனடிக்ட் நான் 2 முறை அவரை சந்தித்திருக்கிறேன். போப் பெனடிக்ட் தான் என்னை ஆயராட் ஆக்குனவர். ஆனால் அவரை நான் 2 முறை சந்தித்திருக்கிறேன். ஆனால் போப் பிரான்சிஸை நான் நிறைய தடவை சந்தித்திருக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த இன்டர்நேஷ்னல் கேத்தலிக் கரிஸ்மேட்டிக் ரினிவல் சர்வீஸ் அதனுடைய ஒரு உறுப்பினராக இருந்ததால் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய மீட்டிங்ஸ் ரோமில் நடக்கும். அந்த மீட்டிங் போது
அந்த ஆடியன்ஸுக்கு நான் போப்ட்ட போவேன். அதனால் ஐ ஹவ் met him several times. முதல் தடவை நான் திருத்தந்தையை சந்திக்க போன சமயத்தில் அந்த எல்லா பிஷப்ஸும் லைனில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் போவாங்க. சிலர் பொன்னாடை கொண்டு போவாங்க, சிலர் அது. நான் வெறும் கையாக தான் போனேன். நான் போயிட்டு திருத்தந்தையை கையை பிடிச்சி முத்திட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐ ஆம் ஃப்ரான்சிஸ், நான் ஃப்ரான்சிஸ்ன்னு சொன்னேன், என்னுடைய பேரை சொன்னேன். உடனே அவரும் சொன்னார், ஐ டு ஆம் ஃப்ரான்சிஸ், நானும் ஃப்ரான்சிஸ் தான் சொன்னார். அப்படி அவர் சொன்னதும் எனக்கு ஒரு உற்சாகம். பிறகு நான் பேச தொடங்கினேன். நான் மீரட் மறை மாவட்டத்திலேருந்து வர்றேன், அந்த மீரட்டில் ஒரு பசிலிக்கா இருக்குது, அது இட்டலியிலேருந்து உள்ள இதாகும், அப்படி இப்படின்னு அவர் அதை கேட்குறாரு. இப்போது பெனடிக்டை நான் பார்க்க போன சமயத்தில் அவர் கையை பிடிச்சி சரியாக முத்துறதுக்கு முன்னால் அந்த கார்டினல்ஸ் பக்கத்தில் இருந்த மான்சிஞ்சர்ஸ், எக்ஸலன்ஸா மூவ் ஆன் அங்கே தள்ளி போடுவாங்க, நம்ம பேச முடியாது. ஆனால் திருத்தந்தை டைம் கொடுத்து பேசினார் என்கிட்ட. அதன் பிறகு எப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சாலும் நான் அவரை கண்டிப்பாக போய் பார்க்குறது. அந்த ஆடியன்ஸ், வெனஸ்டே ஆடியன்ஸ் அங்கே வெட்டிக்கன் ஸ்கொயரில் இருப்பாங்க. பிஷப்ஸுக்கு தனி இடம் இருக்கும். நம்ம அந்த முடிந்ததை நம்ம அவரை போய் பார்த்து பேசலாம். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நாம் இந்தியாவில் 50வது கரிஸ்மேட்டிக் ரினிவல் சர்வீசஸுடைய 50வது கோல்டன் ஜூபிலி கொண்டாடுவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் 2022 கோல்டன் ஜூபிலி, 2021 நான் ரோமுக்கு போய் போப்கிட்ட கேட்டிருந்தேன் ஒரு அப்பாயின்மெண்ட். அப்போ அவரோடு சாந்தா மார்த்தா, அவர் தங்கியிருந்த இடத்துல சாந்தா மார்த்தா, அங்கே அந்த சாப்பலில் அவரோடு இணைந்து திருப்பலி ஆற்றும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரோடு இணைந்து திருப்பலி ஆற்றிய பிறகு அவர் திருவுடைகளை களைந்து பக்கத்தில் இருந்த ஒரு பார்லர், சாந்தா மார்த்தா அங்கே ஒரு பார்லரை அங்கே போயிருந்தார். என்னையும் அந்த செக்ரட்டரி சொன்னார், போப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் அங்கே போய் அவரோடு இருந்து 15 minutes நாங்கள் பேசினோம். ரினியூவல் இந்தியாவில் எப்படி நடந்துகிட்ருக்கு அதையெல்லாம் பற்றி. அப்புறம் ஐ ஹேட் டேக்கன் அ ஜூபிலி கேண்டில். அந்த ஜூபிலி கேண்டில் போப் பாட்டு ஆசீர்வதிச்சிட்டு அந்த ஜூபிலி கேண்டில் எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மறை மாவட்டங்களுக்கும் அது எடுத்து செல்லப்பட்டது ஜூபிலி ஆண்டின் போது. அந்த கேண்டில் நான் அவர்கிட்ட கொடுத்து அதை ஆசீர்வதித்து, அவர் எவ்வளோ அழகாக என் பக்கத்தில் இருந்து இங்கிலீஷில் நல்ல அழகாக பேசினார். ஸோ தெர் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அவர் அதுக்கப்புறம் கேரிஸ் என்ற புதிய அமைப்பை அவர் லான்ச் பண்ணும்போது போப் பால் தி 6th ஹால் அங்கேயும் நான் போயிருந்தேன். அங்கே நான் இருக்கும்போது அவர் என்னை சுட்டி காட்டி சொன்னார், கேரிஸ்மேட்டிக் அப்படின்னு காட்டினார். ஹீ ரெக்கக்னைஸ்ட் வென் ஐ ஹேட் த ஆதிலுமினா விசிட் வித் எல்லா ஆயர்களோடும் சேர்ந்து ஆதிலுமினா விசிட்டு 45 minutes நாங்கள் அவரோடு சேர்ந்து பேசி கொண்டிருக்கும் போதும் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வியின் போது அவர் சொன்னார், எஸ் யூ வர் தேர் இன் போப் பால் தி 6th ஹால் வென் ஐ லான்ச்ட் கேரிஸ் அப்படின்னு அவர் சொன்னார். ஐ வாஸ் திங்கிங், இவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டெய்லி ஹீ இஸ் மீட்டிங், எத்தனையோ ஆயர்களெல்லாம் அவர் பார்க்குறார், எப்படி அவருக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது? எத்தனையோ மக்களை பார்க்கிறார், எப்பவும் அந்த சிரிப்பு அவருடைய முகத்திலே இருக்கும். அப்படிப்பட்டவர். he was truly a man. He was truly a man, a human being, thorough human being. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மார்ச் 13 2013 அவர் கான்க்ளேவ், அந்த சாந்தா மார்த்தா புதுசாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஏனென்றால் ஆயர்கள் ஆதிலுமினா விசிட்டுக்கு அவரை போப்புகளை பார்க்க போகும்போது ஆயர்களுக்கு தங்க போதுமான இடம் இல்லாமல் இருந்தது. எனவே சாந்தா மார்த்தா அதுக்காகத்தான் கட்டினாங்க. அங்கே ஆயர்கள் தங்குவார்கள். நான் அங்கே தங்கி இருக்கிறேன். அதே போல் இப்போ பிரான்சிஸ் அர்ஜென்டினா உள்ள போனோஸ் ஐரஸிலிருந்து கான்க்ளேவுக்கு வந்தபோது, இப்போ பெனடிக்ட் ரிசைன் பண்ண பிறகு
புதிய போப்பை தேர்ந்தெடுக்க கான்க்ளேவுக்கு வந்தபோது சாந்தா மார்த்தாவில் ஒரு ரூம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மற்ற கார்டினல்ஸை போல அந்த ரூமில் அவர் தங்கியிருந்தார். அங்கே இருந்து தான் கான்க்ளேவுக்கு வந்தார். அங்கே வந்து அந்த கான்க்ளேவில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அவருடைய பக்கத்தில் இருந்த கார்டினல் கிளவுதியோ ஹியூம்ஸ் அவர் சொல்கிறார், அவருடைய பேரை அனௌன்ஸ் பண்ணதும் அவர் சொல்கிறார், பொர்கோலியோ ரிமெம்பர் த புவர், பொர்கோலியோ ரிமெம்பர் த புவர். அதை கேட்டதும் போப் பிரான்சிஸ் ஜோர்ஜோ மரியோ பொர்கோலியோ அவர் உடனே சிந்திக்க ஆரம்பித்தார். அவர் சொல்வது, அந்த வார்த்தையை கேட்டதும் ரிமெம்பர் த புவர், ஏழைகளை மறக்காதே, அதை கேட்டதும் அவருடைய எண்ணம் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசியிடம் போயினது. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி புவர், வாழ்க்கை நடந்தவர், மெண்டிகன்ட், பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தியவர், பாவர்ட்டி, அவருடைய நினைவு அவருக்கு வந்தது. எனவே தான் அவர் பிரான்சிஸ் என்ற பெயரை எடுத்து அங்கே தன்னுடைய புதிய பொறுப்பை தொடங்குகிறார். அவர் பால்கனியில் முதலாக மக்களுக்கு அவர் காட்சியளிக்கும் போது அங்கே பால்கனியில் அவரை கொண்டு வருகிறார்கள். அப்போது அவர்கள் சொல்ற, அபேமுஸ் பாப்பாம், வி ஹாவ் அ போப் அப்படின்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அன்பார்ந்த சகோதரர்களே, இதுவரை எந்த திருத்தந்தையும் செய்யாத ஒரு செயலை அவர் செய்கிறார். அவர் மக்களை பார்த்து அவர்கள் மக்களுக்கு ஆசிர்வதிக்க வேண்டும், மக்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்கிறார், மக்களிடம் அவர் கேட்கிறார், எனக்காக ஜெபம் செய்யுங்கள், ப்ரே ஃபார் மீ, எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் குனிந்து பணிந்து நிற்கிறார். சில நிமிடங்கள் மக்களிடம் அவர் சொல்ல, எனக்காக ஜெபியுங்கள். ஒரு திருத்தந்தை மக்களுக்காக ஜெபிக்க நியமிக்கப்பட்டவர் அங்கே மக்களிடம் கேட்கிறார், எனக்காக ஜெபியுங்கள். அவருடைய தொடக்கம் அதிலே நமக்கு தெரியும் இவர் எப்படிப்பட்ட திருத்தந்தையாக இருப்பார் என்று. எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். அதன் பிறகு தன்னுடைய இந்த பொறுப்பை நல்ல முறையில் நடத்துவதற்காக தனியாக செயல்படவில்லை. அவர் எந்த அறையில் கார்டினலாக இருந்தாரோ, கான்க்ளேவுக்கு போயிட்டு வந்தாரோ, அதே அறையில் தொடர்ந்தார். அவர் போப் ஆனதும் வட்டிக்கான் பேலஸில் வந்து போப்புடைய அறையில் தங்கவில்லை, அதே அறையில் தொடர்ந்து தங்கலானார். சாந்தா மார்த்தா அந்த கட்டிடத்தில் அங்கே தான் இருந்தார். அங்கே இருந்து தன்னுடைய பணியை நடத்தி வருகிறார். அவரிடம் கேட்டார்கள், யூ ஆர் அ ஹோலி ஃபாதர், யூ ஷுட் பி இன் த பேப்பல் அப்பார்ட்மெண்ட்ஸ், தெர் இஸ் அ பேலஸ் ஃபார் த போப், வை டோன்ட் யூ அக்செப்ட் இட்? அவருடைய பதில் என்ன தெரியுமா? நான் சிறைச்சாலையில் இருக்க விரும்பவில்லை, நான் மக்களோடு இருக்க விரும்புகிறேன். அதுதான் அவருடைய பதில். நான் சிறைச்சாலையில் இருக்க விரும்பவில்லை, நான் மக்களோடு இருக்க விரும்புகிறேன். அதனால் அதில் கண்டினியூ பண்ணார் கடைசி வரை. அதன் பிறகு தான் பலவீனமானவன், எனவே எனக்கு உதவிகள் தேவை, எனவே C8 கார்டினல்ஸ் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு ஆலோசகர்களாக அவருக்கு ஆலோசனை கொடுக்க, திரு அவையை வழிநடத்துவதில் ஆலோசனை கொடுப்பதற்காக 8 கார்டினல்ஸ் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதில் ஒருவர் தான் நம்முடைய கார்டினல் ஓஸ்வல்ட் கிரேஷியஸ், பாம்பே கார்டினல் ஓஸ்வல்ட் கிரேஷியஸ். 8 கார்டினல்களை தேர்ந்தெடுக்கிறார். தானாக என்றும் செய்ய அவர் விரும்பவில்லை, பிறரோடு இணைந்து அவர் திருச்சபையை வழிநடத்த அவர் முன் வருகிறார். அவர் யாரையும் விட்டு வைக்கல, எல்லாருக்கும் சரியாக கொடுத்தார். திருச்சபையில் யாரையும் விட்டு வைக்கல. ஒருவேளை பொதுமக்கள் நினைப்பாங்க அவர் எப்பவுமே ஆயர்களை பற்றியும் குருக்களை பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறார். இல்லை, அவர் முதல்ல சொன்னது இறை மக்களை பற்றி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டாம்,
ஐ டோன்ட் வாண்ட் கிறிஸ்டியன்ஸ் பிகாஸ் தே ஆர் நேம்சேக் கிறிஸ்டியன்ஸ். பேரளவில் தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள். எனக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் திரு அவையில் வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார் நம்முடைய திருத்தந்தை. இறை மக்களுக்கு எனக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டாம், எனக்கு சீடர்கள் தேவை. சீடர்கள் இயேசுவோடு இணைந்து இயேசுவை பற்றி அறிந்து உணர்ந்து அனுபவித்து அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்பவர்கள். அவர்கள்தான் மிஷனரி சீடர்கள், திருத்தூத சீடர்கள். ஒரு கிறிஸ்தவன் திருத்தூத சீடராக இருக்க வேண்டும் என்று போப் திருத்தந்தை பிரான்சிஸ் முதல்லே சொல்லிட்டார். ஐ வாண்ட் மிஷனரி டிசைபிள்ஸ். அதைத்தான் அவர் விரும்புகிறார். கிறிஸ்தவர்கள் யார் கிறிஸ்தவன்? அவன் ஒரு திருத்தூத சீடர், ஒரு மிஷனரி டிசைபிளாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். எவ்வளவு அழகாக ஒரு கிறிஸ்தவனை பற்றி திருத்தந்தை நமக்கு வெளியே சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அதுதான் ஒரு கிறிஸ்தவன். அவருக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தது. அதன் பிறகு ஆயர்களையும் குருக்களையும் அவர் விட்டு வைக்கல. அவர் சொன்னார், a shepherd should have the smell of the sheep. மக்களோடு இருக்கணும். நீங்கள் தனி வீடு கட்டி சொகுசாட்டு அவர்களிடமிருந்து பிரிந்து அவர்களோடு ஒரு தொடர்பும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை நடத்துகிறீர்கள். இல்லை, மக்களோடு இருங்க, மக்கள்கிட்ட போங்க. அப்படி வலியுறுத்தினார். The shepherd should have the smell of the sheep. We should be one with the people and we must get the smell of them. அதுதான் அவர் அழுத்தமாக சொன்னார். கொரோனா, கோவிட்-19, ஏன் இத்தாலியில் நிறைய குருக்கள் இறந்தார்கள்? கொரோனாவால் கோவிட்-19ஆல் இத்தாலியில் தான் நிறைய குருக்கள் இறந்தது. ஏன் தெரியுமா? முதல்ல யாருக்கும் தெரியாது இது என்ன நோய் என்று. த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கொரோனா. மக்கள் அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க, விழுந்து இறந்துடுறாங்க. அப்படியெல்லாம் நடந்தது அந்த முதல் ஃபேஸ் ஆஃப் கொரோனா. அந்த நேரத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த நோயை பற்றி அறியாததால் அவர் என்ன சொல்லுகிறார்? அங்குள்ள குருக்கள்கிட்ட எல்லாம் மக்கள் நோயில் இருக்கிறார்கள், துன்பப்படுகிறார்கள், யூ மஸ்ட் பி வித் தம். மக்கள்கிட்ட போங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி தான் எல்லா குருக்களையும் அவர் துரத்தினார். அந்த கோவிட்-19ஆல் அஃபெக்டப்பட்ட மக்களுக்கு அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய. அதனால்தான் நிறைய குருக்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆர்வத்தை பாருங்கள், மக்களோடு உள்ள ஆர்வம். என்னுடைய மக்கள் துன்புறுகிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பது தான் நம்முடைய கடமை. உயிரை இழந்தால் என்ன, அவர்கள்தான் நம்முடைய பணிக்கு முக்கியத்துவம். அப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தை தான் திருத்தந்தை பிரான்சிஸ். அது மட்டுமல்ல, அவர் எப்போதும் சொல்வது, டோன்ட் பி அட் த சென்டர், கோ டு த பெரிஃபரிஸ், டு த மார்ஜின்ஸ், டு த மார்ஜினலைஸ்ட். ஒடுக்கப்பட்டோரும் புறக்கணிக்கப்பட்டோரும் தாழ்நிலையில் இருப்பவர்கள் அவங்கள்ட்ட போங்க. எப்போதும் அதை தான் சொல்லுவார். கோ டு த பெரிஃபரிஸ், எப்போதும் அதை சொல்வார். ரெஃப்யூஜிஸ், மைக்ரன்ஸ், புலம்பெயர்ந்தவர்கள், இடம் இல்லாதவர்கள், அவர்களுக்காக. when the போஸ்னியா அந்த இடங்களில் முஸ்லீம் தேசத்தில் அந்த முஸ்லீம்ஸ் வெளியே ஏற்றப்பட்டார்கள். they became migrants, refugees. அப்போது போப் பிரான்சிஸ் என்ன சொல்கிறார்? கிறிஸ்தவர்களிடம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வீடுகளில் அவர்களுக்கு இடம் கொடுங்கள். அவர் ஃபுல் ரோம் எல்லா religious houses, he gave an order to all the religious houses in Rome to adopt a family in their own convents, in their own institutions. Muslim refugees. அப்போது அங்குள்ள ஆளுநர்கள், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், உலகத் தலைவர்கள் போப்பிடம் சொன்னாங்க, இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் வராங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ், அரப் கண்ட்ரீஸ், முஸ்லீம் கண்ட்ரீஸ் அவர்களை ஏற்கவில்லை, ஐரோப்பிய நாட்டில் நாம் ஏன் ஏற்க வேண்டும்? இவர்கள் ஒரு சதியில் வருகிறார்கள்,
இங்கே வந்து எல்லாம் ஆக்குப்பை பண்ணி முஸ்லீம் பாப்புலேஷனை கூடுவதற்காக வருகிறாள் என்றெல்லாம் அவரிடம் சொன்னார்கள். ஆனால் அவர் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் இறைவனின் சாயல்கள், மனிதர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள். எனவே அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று அழுத்தமாக சொன்னவர் தான் திருத்தந்தை பிரான்சிஸ். அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, நீங்கள் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஹோப் அந்த புஸ்தகத்தை படியுங்க. அந்த புத்தகத்தில் அவர் தன்னை பற்றி எழுதுகிறார். அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இட்டலியிலிருந்து புலம்பெயர்ந்து அர்ஜென்டினா போனஸ் ஐரஸில் போய் செட்டில் ஆனவங்க. அவங்களுக்கு இடம் இல்லை, வீடு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் தான் போப் பிரான்சிஸ். அவர் அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி, அவருடைய தந்தையை பற்றி மிக அழகாக எழுதுகிறார். அவருடைய ஒரு கிராண்ட்மா, அவர் ஒரு கோட், இட்டலியில் குளிர், ஒரு கோட் போட்டிருந்தாங்க. அந்த கோட்டில் தான் தங்களுடைய பணம், ஏதாவது விலை மதிப்புள்ள அந்த கோட்டில் தான் ஸ்டிச் பண்ணி அங்கே உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த எல்லாம் அவங்களுக்கு சொந்தமானது எல்லாம் அந்த கோட்டிலே இருக்கிறது. அந்த கோட்டை அணிஞ்சிட்டு இருந்தாங்க. கப்பலில் நிறைய நாள் பயணம் செய்து அர்ஜென்டினா போனஸ் ஐரஸ் வந்ததும் அங்கே ரொம்ப சூடு. அந்த சூட்டில் கூட அவர் எழுதுகிறார், அவருடைய கிரேட் கிராண்ட் மதர், she was wearing that coat and walking in that hot sun. ஏனென்றால் அவங்களுக்கு தேவையானது வாழ்வாதாரம் எல்லாம் அந்த கோட்டுக்குள்ளே கொஞ்சம் போல் அதுதான் இருக்குது. அப்படி வாழ்க்கை வாழ்ந்தவர், அந்த குடும்பத்தில் பிறந்தவர். இன்று நாம் நிறைய பேர் அவரை பற்றி சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்கிறது நல்லது தான், குட். ஆனால் அவருடைய ஒரே ஒரு சகோதரி இப்பவும் இருக்கிறாங்க உயிராட்டு. அந்த சகோதரி சொல்வதை நீங்கள் கேட்கணும். மரியா எலேனா பெர்கோலியோ போனஸ் ஐரஸில் இதுவரை அமைதியாக இருந்தாங்க. யாருக்கும் தெரியாது போப்புக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறா என்று. யாருக்கும் தெரியாது, எந்த நியூஸ்லேயும் அது வந்ததில்லை. ஆனால் அவர் இறந்ததும் அவள் பேச ஆரம்பிச்சிட்டா. அவள் என்ன சொல்கிறா, நீங்கள் பெரிய இதாக எல்லாம் அவரை பாராட்டுகிறீர்கள், அது என்னுடைய அண்ணன், அது என்னுடைய சகோதரன். எங்கள் அப்பா இறந்ததும் அவர் தான் எங்கள் பொறுப்பெல்லாம் எடுத்தார். எவ்வளவு அழகாக அந்த குடும்பத்தை பற்றி அந்த திருத்தந்தையினுடைய தங்கை மரியா எலேனா பெர்கோலியோ சொல்கிறா. கோர்கே கோர்கே அவள்கிட்ட பேசுறதை கேட்டால் போப்புன்னு சொல்ல மாட்டா, கோர்கே என்னுடைய அண்ணன் கோர்கே. ஜோர்ஜே அது கோர்கே ஸ்பானிஷில், கோர்கே அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாள். அவள் சொல்கிறா, ஷீ ஹேஸ் எ ட்ரெஷர். அவர் ஒன்றும் எங்களுக்காக விட்டுட்டு போகல, ஆனால் அவருடைய கடிதங்கள், கையால் எழுதின கடிதங்கள், டைப்டு லெட்டர்ஸ் இல்லை, கையால் எழுதின கடிதங்கள் அவள்கிட்ட இருக்குது, நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. போப் பிரான்சிஸ், நம்ம யாருக்காவது கடிதம் எழுதுகிறோமா? இப்போ போப் பிரான்சிஸ் எப்பவும் தன்னுடைய தங்கச்சிக்கு ஒவ்வொரு மாதமும் கடிதம் எழுதியிருக்கிறார். எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன், கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஜெபஞ்செய் அப்படின்லாம் எழுதியிருக்கிறார். 2 வாரத்துக்கு இறப்பதற்கு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு கடிதம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கையால் எழுதின கடிதம். அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார், இப்போ என்னால் முடியலம்மா, என்னுடைய உடல் அப்படியே பலவீனமாக போயிட்டுருக்கு, அதனால் எனக்காக ஜெபம் செய், எனக்கு ஜெபம் முக்கியம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். 2 லைன்ஸ். அதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ். அவர் போப் ஆனதும் நிறைய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹூ இஸ் கோர்கே மாரியோ பெர்கோலியோ? அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹூ இஸ் கோர்கே மாரியோ பெர்கோலியோ? யார் அந்த ஜோர்ஜே மாரியோ பெர்கோலியோ? அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஐ ஆம் எ சின்னர், நான் ஒரு பாவி. அதுதான் அவருடைய பதில், நான் ஒரு பாவி. அதன் பிறகு அவர் சொல்றார், திஸ் இஸ் த கரெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் மை செல்ஃப், திஸ் இஸ் த கரெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் மை செல்ஃப், ஐ ஆம் எ சின்னர். அதன் பிறகு gays, there were a lot of problems with regard to gays and all those people.
அந்த சமயத்தில் அவர்களை பற்றி இந்த கேஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, என்ன அவர்களை பற்றி ஹோமோசெக்சுவல் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள், அவர்களை பற்றி அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், இவர்களை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர்? அவருடைய ரிப்ளை, ஹூ ஆம் ஐ டு ஜட்ஜ்? நான் யார் அவர்களை தீர்ப்பிடுபவன்? ஹூ ஆம் ஐ டு ஜட்ஜ்? அதான் அவருடைய பதில். அன்பார்ந்த சகோதரர்களை, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டவர் தான் அவர். சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார், நிறைய தடவை அவர் சிறைச்சாலைக்கு போவார். சிறைச்சாலைக்கு போனவர் அந்த சிறையில் இருந்த பிரிசனர்ஸ் அவங்களை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், நீ பிடிபட்டாய், நான் பிடிபடவில்லை. ஒரு திருத்தந்தை சிறைச்சாலையில் இருக்கவங்கள்ட்ட சொன்ன பதில் பிரிசனர்ஸ்ட, உனக்கும் எனக்கும் ஒரே வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம், நீ பிடிபட்டாய், அதனால் சிறையில் இருக்கிறாய், நான் இதுவரை பிடிபடல, வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எவ்வளவு நெருக்கமாக அவர் அந்த உறவு வச்சிருக்கிறார் பாருங்க. அதான் திருத்தந்தை, a real human being. நம்ம இன்னைக்கு அவரை பெரிய புனிதர் கடவுள் என்னெல்லாம் சொல்கிறோம். he was a real human being. and inclusivism, that's the greatest catchword of Pope Francis. inclusivism அப்படின்னா எல்லாரும், நம்முடைய ஒலிபரப்பாகுது பரவாயில்ல, நம்முடைய இந்தியா, பாரத் தேசம், நம்முடைய தலைவர்கள், they are exclusivists. இந்துக்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும், ஹிந்தி மட்டும்தான் இந்தியாவில் பேசணும், இப்படிப்பட்ட உடை மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும், இப்படிப்பட்ட சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும். எக்ஸ்க்ளூசிவிசம், பிறரை புறக்கணிப்பது. எல்லோரும் ஒரு கடவுளின் பிள்ளைகள் இல்லை. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அழுத்தமாக எப்போதும் அவர் சொன்னது, we are all one. இன்க்ளூசிவ் அப்ரோச். ஒருவேளை தமிழ்நாடு சர்ச்சை எக்ஸ்க்ளூசிவ்ஸ், அது நான் திடமாக சொல்வேன், தமிழ்நாடு சர்ச் இஸ் எக்ஸ்க்ளூசிவிஸ்ட் சர்ச். ஏன்னு சொன்னால் நம்ம இங்கே அந்த ஜாதி வேறுபாடை வைக்கிறோம். அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, நம்ம இந்த ஜாதி, அவன் உயர்ந்த ஜாதி, இது கீழ் ஜாதி, இது எக்ஸ்க்ளூசிவிசம். திருத்தந்தை அதை கண்டிக்கிறார். இன்க்ளூசிவிசம், எல்லோரும் கடவுளின் மக்கள், ஒரே தந்தை, அவருடைய மக்கள். அதை தான் அவர் எடுத்து கூறினார். போப் பிரான்சிஸ் பெரிய தியாலஜி ஒன்றும் படித்து கொடுக்கல, வாழ்க்கைக்கு முக்கியமான அம்சங்களை அவர் எடுத்து சொல்லி எல்லோருக்கும் புரியுமாறு வைத்தார். அதுதான் திருத்தந்தை பிரான்சிஸுடைய ஒரு பெரிய குணம். அதுதான் அவர் செய்தார். அப்புறம் அவருடைய எழுதின அந்த லெட்டர்ஸ், அந்த என்சைக்ளிக்கல்ஸ், அப்போஸ்தலிக் எக்ஸார்டேஷன்ஸ், அதெல்லாம் அருமையாக இருக்கும். முன்னால் உள்ள திருத்தந்தையர்கள் ஒரு சுற்றுமடல் அனுப்பினால் அதை 4-5 தடவை படித்தாதான் கொஞ்சம் மண்டையில் ஏறும். டூ தியாலஜிக்கல், டாக்மேட்டிக்கல். திருத்தந்தை பிரான்சிஸ் அனுப்புவதை ஒரு தடவை படித்தா போதும். சிம்பிள் லாங்குவேஜில் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்ததாட் எழுதுவார். அதான் லூமன் ஃபிதை, த ஃபர்ஸ்ட் ஒன், லூமன் ஃபிதை, த லைட் ஆஃப் ஃபெய்த். அவர் நம்பிக்கை வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். Have faith. Do you have faith? That is important. Have faith. நம்பிக்கை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதன் பிறகு லவ்தாத்தோ சி, இந்த இயற்கையை பற்றி, இந்த இயற்கை நம்முடைய வீடு, இட்ஸ் அ காமன் ஹோம் அப்படின்னு அழுத்தமாக சொன்னார். அதை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஃப்ராத்தல்லி தூத்தி, we are all brothers and sisters. Fratelli tutti, we are all brothers and sisters. Evangelii Gaudium, the joy of the gospel. நற்செய்தி ஒரு மகிழ்ச்சியின் செய்தி. நற்செய்தி is the joy of the gospel. Gaudete et exultate, rejoice and be glad. அது எல்லோரும் புனிதர்களாக மாற வேண்டும். Holiness for all.
not only for bishops and religious and sisters. Then Christus be with மக்களுக்காக, the youth நம்ம எப்போதும் சொல்வது யூத் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் த சர்ச். போப் பிரான்சிஸ் முதல் தடவை அந்த வேர்ல்டு யூத் டேயில் அவர் என்ன சொல்றார்? யூ ஆர் த நவ் ஆஃப் த சர்ச். எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. யூ ஆர் த நவ் ஆஃப் த சர்ச். டோன்ட் வெயிட் ஃபார் த ஃபியூச்சர். யூ ஆர் த நவ் ஆஃப் த சர்ச். யூத் ஆர் த நவ் ஆஃப் த சர்ச். அப்படி அவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். ஆமோரிஸ் லெத்திசியா ஃபார் த ஃபேமிலி, for the family, the joy of love, the joy of the gospel, the joy of love. Family synod, 2 synod வச்சார் ஃபேமிலியுடைய முக்கியத்துவத்தை பற்றி. எவ்வளோ அழகாக அவர் மக்களை எல்லாம் வழி நடத்தி இருக்கிறார். கொரிடா அமசோனியா, அது ஒரு ரீஜனல் சினட் அவர் நடத்தினார். மிசரிகோர்டியா வோல்துஸ், இரக்கத்தை பற்றி அவர் எப்பவும் அழுத்தமாக சொன்னது, பி மர்சிஃபுல், இரக்கமாக இரு, எல்லோரிடமும் இரக்கமாக இரு. அதுதான் அவர் அழுத்தமாக சொன்னார். ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி. அவர் அரப் கண்ட்ரிஸ், கல்ஃப் போன சமயத்தில் கிராண்ட் இமாமை சந்தித்து அங்கே ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி, ஒரு முஸ்லீம் நாட்டில் போய் எவ்வளவோ மேன்மையான வேறு எந்த நாட்டிலும் அவருக்கு கிடைக்காத ஒரு வரவேற்பு அரப் கண்ட்ரி கல்ஃபில் கிடைச்சிது. முஸ்லீம்ஸ், அப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தை தான் அவர். சினடாலிட்டி, கூட்டொருங்கி இயக்க திரு அவை, அதை உண்டு பண்ண அவர் முயற்சி செய்தார். கூட்டொருங்கி இயக்க திரு அவை, அந்த திரு அவையில் ஆயர் தனி, குருக்கள் தனி, சிஸ்டர்ஸ் தனி, பொதுநிலையினர் தனி. அப்படி இல்லை, நாம் எல்லோரும் இறை மக்கள். ஒரு ஆயரும் இறை மக்கள், இறை மக்களில் ஒருவர். ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு, அந்த பொறுப்புக்கு அது ஒரு பணி பொறுப்பு. அத்தாரிட்டிஸ் ஃபார் சர்வீஸ், பணி பொறுப்பு. எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டொருங்கிய திரு அவை, வேர் தேர் இஸ் கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன், மிஷன், ஒன்றிப்பு, பங்கேற்பல் அண்ட் திருத்தூது பணி, அதே அவர் சொல்லிக் கொடுத்தார். எவ்வளோ அழகாக synodality, the synodal church. He wanted the church to be synodal. Jubilee year, நாம் அந்த ஜூபிலி இயரில் இருக்கிறோம், ஜூபிலி இயரை கொண்டாடுறோம். அதற்கு ஒரு என்ன அழகான கருத்தை கொடுத்தார் பாருங்கள். எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நாம் பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள். Pope Francis' pontificate is marked with the virtue of hope. அவரை ஃபாலோ பண்ணுறவன் ஒருவன் டிப்ரெஸ் ஆக மாட்டான், சூசைடு அறவே ஒளிஞ்சிடும். அவர் அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அது மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட திருச்சபையை விரும்புகிறார் தெரியுமா? இன்றைக்கு மறை மாவட்டம், அவர் உயர் மறை மாவட்டம், நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மறை மாவட்டம் நல்ல வசதி உள்ள, பண வசதி எல்லாம் உள்ள ஒரு மறை மாவட்டமாக இருக்கணும். ஏழை மறை மாவட்டம்னா தீர்ந்து. எனவே ஒரு மறை மாவட்டம்னா வசதி உள்ள, பண வசதி உள்ள ஒரு மறை மாவட்டமாக இருக்க வேண்டும். ஒரு காங்கிரிகேஷன், ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன், அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்பவும் என்ன செய்கிறாங்க? நம்ம சபை வளரணும். எப்படி? எக்கனாமிக் கண்டிஷனில் எல்லாம் நல்லா இருக்கணும், நிறைய பண வசதி இருக்கான் தான் இன்ஸ்டிடியூஷன் தொடங்குகிறோம். பண வசதி. அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களில் என்ன நினைக்கிறாங்க? ஒரு வசதியுள்ள குடும்பமாக மாறணும், ஏழை குடும்பமாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்கிறார்? ஐ வாண்ட் அ சர்ச், a poor church where the poor are there. He wants a poor church. Are you hearing? ஒரு ஏழை திருச்சபை எனக்கு தேவை. அங்கே ஏழைகள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். ஏழை திருச்சபை தேவை. கார்டினல்ஸ் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அவர் ஏழை திருச்சபைக்காக உழைத்திருக்கிறாரு. கார்டினல் சும்மா இருப்பாங்களா? விட மாட்டாங்க. ஏழை திருச்சபை. அவர் திருச்சபையை என்ன சொல்கிறார் தெரியுமா? இட் இஸ் அ ஃபீல்டு ஹாஸ்பிட்டல். திருச்சபையானது ஒரு ஃபீல்டு ஹாஸ்பிட்டல். ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் சொன்னால் வார். அங்கே சோல்ஜர்ஸ் கெட் இன்ஜர்டு, உடனே அவங்கள கூப்பிடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு
they will treat them. அதுதான் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல். திருத்தந்தை என்ன நினைக்கிறார்? நம்முடைய சர்ச் திரு அவை ஒரு ஃபீல்டு ஹாஸ்பிட்டலாக மாறணும், ஃபீல்டு ஹாஸ்பிட்டலாக மாறணும். அதுதான் அவர் நினைக்கிறார். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுடைய ஷூஸ் எப்பவும் அழுக்காக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா பாலிஷ் பண்ணி அந்த ஷூவில் பார்த்தா நம்முடைய முகம் அப்படியே தெரியும், பாலிஷ். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு பணியாளர், திருப்பணியாளராக யாராக இருந்தாலும் சரி, டர்ட்டி, his feet should be dirty, our shoes should be dusty. ஏன்னு சொன்னால் அவர் தெருக்களை எல்லாம் போய் மக்களை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பணியாளர் தான் திருச்சபைக்கு தேவை என்று திருத்தந்தை சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய நேரம் நான் பேசிகிட்டே இருக்கலாம். பெரிய வியாழன் அவர் சாகும் தருவாயில் இருக்கிறார். பெரிய வியாழன். நான் அதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் 12ஆம் தேதி வரை நான் அங்கே இருந்தேன். இந்த ஏப்ரல் 12 வரை ரோமில் இருந்தேன். அப்போ கார்டினல் ஓஸ்வெல் கிரேஷியஸ் அங்கே வந்திருந்தார். அப்போ நான் கேட்டேன், போகலாமா? இப்போ அவர் என்னை கூப்பிட்டார். நாங்கள் 2 பேருமா சாந்தா மார்த்தா போப் இருந்த இடத்துல ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் அங்கே வச்சுருந்த அந்த இடத்துல நாங்கள் போனோம். we were in the 3 rooms after Pope Francis. ஆனால் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னா, they were frightened of infection. அதனால் எங்களை அங்கே உள்ளே போக விடலை, அவர் பார்க்க முடியலை. அப்படி வச்சுருந்தாங்க. அவர் இந்த ஹோலி வீக் செரிமனியில் பங்கு கொள்வாரான்னு அது ஒரு சந்தேகமாக இருந்தது. ஆனால் புனித வியாழன் அன்று அவர் பாதம் கழுவும் சடங்கு செய்திருக்கிறார். புனித வியாழன் அந்த நிலையிலும் கூட தண்ணி ஊற்றுறாரு, கழுவுறாரு, முத்துறாரு அந்த பாதத்தை. இந்த வீடியோவில் இருக்குது. பெரிய வியாழன் 4 நாளுக்கு முன்னால் சாகுவதுக்கு. ஈஸ்டர் அன்று அவர் மக்களை சந்திக்க அங்கே வந்திருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு சென்ட் பீட்டர் ஸ்கொயரில் வந்திருக்கிறார். மக்களெல்லாம் பாப்பான்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்திருக்கிறார். அங்கே மறுநாள் காலையில் இறந்திருக்கிறார். அவருடைய இறப்பை நான் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன் என்றால், எப்படி இயேசு பாடுபட்டு மரித்து உயிர்த்து தன்னுடைய தந்தையிடம் போனாரோ, அதே போல் நம்முடைய திருத்தந்தை இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று புனித வாரத்தில் ஒருவராக இருந்து அந்த உயிர்ப்பில் பங்கெடுத்து உயிர்த்த பிறகு அவர் போகிறார். ஒரு இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் வருது, இயேசு அவரை பிடிச்சிட்டு அப்படி 2 பேரும் நடந்து போகிறது போல இருக்கு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நம்முடைய திருத்தந்தை அப்படி தான் தன் தந்தையிடம் சென்றிருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். நாம் அவருக்காக அல்ல, அவர் சொன்ன படிப்பினைகளை ஏற்று அதன்படி வாழ முயற்சி செய்வோம். நான் அதை தான் சொல்லேன். நீங்கள் யாரும் அவருக்காக அழுகிறீங்களா? தேவையில்லை, வீண். ஆனால் அவர் சொன்னதை நீங்கள் திரும்ப திரும்ப படியுங்க, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் உண்மையான இரங்கல் என்று நம்முடைய திருத்தந்தைக்கு நாம் அளிக்கும் இரங்கல். எனவே இந்த திருப்பலியிலே நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவர் வழியாக இறைவனுடைய ஆசிரியர் நமக்கு நிறைவாக கிடைக்க நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.